பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பாவத்துக்குள் அடிமையாகி இருக்கிறீர்களா? இந்த பாவத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியவில்லை, முயற்சி செய்கிறேன், ஆனாலும் அந்த பாவத்துக்குள்ளாடியே மறுபடியும் விழுந்து கிடக்கிறேனே. என்னுடைய வாழ்க்கையை தூக்கி எடுக்கிறவர் யார்? என்னுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறவர் யார்? என்னுடைய இந்த பாவ காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர் யார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய தெய்வம் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். இன்றைய உலகத்தில் அநேக பாவ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாவமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அருவருப்புகளும் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் மதுபான கிரியைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாவத்தையே அனுதினமும் தண்ணீராய் அதை அருந்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விழிப்புணர்வுகள் கொடுத்தும் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவத்தை போக்குவதற்காக நான் உன்னிடத்தில் வந்து அந்த பாவக்கரையை அகற்றி போடுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். யோசேப்பை நாம் பார்க்கும்போது போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பாவம் செய்வதற்கு விரும்பி அழைத்து கொண்டாள். ஆனால் வாலிபனாகிய யோசேப்பு அந்த பாவத்திலிருந்து அதை தள்ளிவிட்டு அவன் ஓடினான். இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் பாவத்தை தள்ளி உதறிவிட்டு ஓட முயற்சிக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட பாவத்துக்குள் விழுந்து விடுகிறார்கள். தேவன் அவர்களை எழுப்பி கொண்டு வந்தாலும் சத்ருவானவன் பாவத்தை செய்ய தூண்டி விடுகிறான். பாவத்துக்குள் விழுந்து விடுவதால் பரிசுத்தம் நிலை குலைந்து போகிறது. பரிசுத்தம் நிலை குலைந்து போவதால் மரணத்துக்குள் அவர்களை சத்ருவானவன் கொண்டு போய் விடுகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பாவம் செய்கிற இடத்தில் நிலை நிற்பதில்லை. அசுத்தம் இருக்கக்கூடிய இடத்துல பரிசுத்தம் தங்கி தாபரிப்பதில்லை. இன்றைக்கு தேவனை அறிந்து கொண்ட நாம் என்னென்ன காரியங்களில் பாவத்தில் இருக்கிறோம் என்கிறதை நமக்கு நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத இந்த பாவத்தை, அருவருப்பான இந்த பாவத்தை நான் உதறி தள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை தருவார், அந்த கிருபையை தருவார். உதறி தள்ள வேண்டிய வேளையில் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும். பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். துணிகரமான பாவம், இதை அறிந்து கொண்டு செய்யக்கூடிய பாவம் துணிகரமான பாவம். இது பாவம் என்கிறதை இருதயம் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கும். நீ பாவத்துக்குள் போகிறாய், பாவத்துக்குள் உழன்று கிடக்கிறாய். அதையும் தாண்டி நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவம் துணிகரமான பாவம். பக்தனாகிய தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே, நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அடியேனை நீர்
நீர் விலக்கி காத்தருள வேண்டும். மனிதர்கள் சொல்லி கேட்காதவர்கள், பெரியவர்கள் சொல்லி கேட்காதவர்கள், உறவுகள் சொல்லி கேட்காதவர்களை கர்த்தர் சொல்லும்போது அந்த இடத்துல, அந்த இருதயத்தில், அந்த மனதில் ஒரு மாற்றம் சம்பவிக்கும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி நம்முடைய இருதயத்தில் வந்துவிட்டால் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய இருளின் கிரியைகள் மாற்றப்படும். பாவம் என்கிற இருள் இன்றைக்கு குடும்பத்தை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. பல வாலிப பிள்ளைகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. புருஷன்மார்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. மனைவிமார்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. பாவத்தின் அகோரம் இன்றைக்கு உலகத்தில் பெருகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் பாவம் 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 என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. கொடிய காலத்துக்குள் வந்திருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். கர்த்தர் கரத்தில் விழுந்து கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவரே, நான் நிற்கக்கூடிய பூமி பாவம் நிறைந்த பூமி. இந்த பூமியில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறீர். நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பரலோகத்தின் வீட்டில் வந்து சேருவதற்கு எனக்கு ஒரு கிருபை தாங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை ஊற்றி கொடுப்பார். மதுபானத்தினால குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. விபச்சாரத்தினால, வேசித்தன ஆவியினால குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. அநேக காரியங்களினால சத்துருவானவன் குடும்பங்களை பிரித்து வைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே பரிகாரியாகிய கர்த்தர். நான் உங்கள் பாவங்களை மீட்டெடுப்பதற்காக மனிதனாய் இந்த உலகத்துக்கு அவதரித்தேன். உங்களுடைய பாவங்களை மீட்டெடுப்பதற்காக நான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டேன். இனி நீ பாவம் செய்யாதே, இனி நீ அக்கிரமம் செய்யாதே, இனி நீ இந்த காரியத்தில் உழன்று விழாதே, இனி நீ இந்த காரியத்தில் போய் அமிழ்ந்து கொள்ளாதே. ஆவியானவருடைய கரம் ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவருடைய கிருபை வைக்கப்படட்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஞானம் நமக்குள்ளாடி தென்படும். அநேகர்கள் தெரிந்து செய்யக்கூடிய பாவத்திலே உழன்று 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 அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மொபைல் அடிமையாகி அநேகருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் அநேகம் கிடக்கிறது. அந்த பாவங்களிலிருந்து விடுதலை தர வேண்டுமானால் ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தான் முடியும். அந்த தெய்வத்தை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்வீர்களே ஆனால் உன்னுடைய பாவக்கட்டுகள், உன்னுடைய சாபக்கட்டுகள் உன் குடும்பத்தை விட்டு விலகும் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த பாவம் இருந்தது, என் பிள்ளைகளிடத்தில் அந்த பாவம் இருந்தது, என் புருஷனாரிடத்தில் அந்த பாவம் இருந்தது, ஆனாலும் கர்த்தருடைய திரு ரத்தம் எங்கள் மேலே பொழிந்ததினால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறீர்களோ, ஆண்டவர் இன்னும் உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு, இன்னும் உங்களை சுத்தப்படுத்துவதற்கு அவருடைய இரத்தம் உங்களை சுத்திகரிக்க ஆவலாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரை தேடி போன நீங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்க கூடிய வகையில் கர்த்தர் பெரிய காரியங்களை நான் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அடியேனை கர்த்தர் பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்குள் உமது அடியேனை விலக்கி காரும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே,
ஆண்டவரே, துணிகரமான பாவங்கள் எதுவும் செய்து விடாமல் கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். ஒரு தீமைக்கும் விட்டு விடாமல் தெய்வீக கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவத்தின் அகோரங்களை கர்த்தர் மாற்றி பரிசுத்தமாய் அவர்களை வழிநடத்த, பரிசுத்தமாய் அவர்களை வழிநடத்த கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.